ஒரு ராஜ்யத்தில் ஒரு கிண்ணம் திருடப்பட்டது. ஆனால் அதை திருடியது யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனா ஒரு மனிதன் மட்டும் ஒரு அங்குல தவறால் பிடிபட்டான். அந்த புத்திசாலி யார் தெரியுமா? விஜயநகரத்தில் ஒரு நாள் அரசர் மிகவும் கோபமாக இருந்தார். என் பொக்கிஷ அறையில் இருந்த மிக முக்கியமான தங்க கிண்ணம் காணவில்லை. அது சாதாரண கிண்ணம் இல்லை, அது அரசரின் அதிர்ஷ்ட சின்னம். அரண்மனை முழுக்க பதட்டம். அனைத்து ஊழியர்களும் அழைக்கப்பட்டனர். மன்னர், இந்த அரண்மனையில் இருந்தவர்களே, இது வெளியே போகவில்லை. ஒவ்வொருவரும் பயந்து, அரசே, நாங்கள் இல்லை. ஆனால் அவர்களின் முகத்தில் பயம் தெரிந்தது. அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக முன்னே வந்தார். அரசே, கோபப்பட வேண்டாம். இந்த விஷயம் மிகவும் எளிது. அனைவரும் அவனை பார்த்தனர். தெனாலிராமன் சொன்னார், ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சி கொடுக்கிறேன். இந்த குச்சி சாதாரணமல்ல, மந்திர குச்சி. நாளைக்கு திருடன் வைத்த குச்சி மட்டும் ஒரு அங்குலம் வளர்ந்திருக்கும். அனைவரும் அதிர்ச்சி. அந்த இரவு அனைவரும் தூங்க முடியவில்லை. திருடன் மட்டும் அதிகமாக பயந்தான். குச்சி வளர்ந்தால் நான் சிக்கிப் போவேன். அவன் யோசித்தான், நான் முன்னாடியே வெட்டிட்டா சேஃப். அவன் மெதுவாக குச்சியை ஒரு அங்குலம் வெட்டினான். ஷர். அடுத்த நாள் அனைவரும் குச்சியுடன் வந்தனர். தெனாலிராமன் எல்லாவற்றையும் பார்த்தார். சில நொடிகள் அமைதி. பிறகு அவர் சொன்னார், அரசே, திருடன் இதோ. அனைவரும் அதிர்ச்சி. மன்னர், எப்படி கண்டுபிடித்தாய்? தெனாலிராமன் சிரித்தார். அரசே, எந்த குச்சியும் வளராது. ஆனால் பயந்தவன்தான் அதை வெட்டிவிட்டான். திருடன் தலைகுனிந்தான். மன்னர், தெனாலிராமா, உன் புத்தி எப்போதும் நம்மை காப்பாற்றுகிறது.